அது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான், திரும்பவும் கிடைக்காதுல்ல. என்ன பத்தி என்ன சுத்துற? என்ன தெரியுமா, ஃப்ரெண்டுங்க நல்லது பண்ணா பாராட்டும், தேவையில்லாம ஏதாவது பண்ண திட்டணும். நீங்க என்ன அவங்களோட சேர்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா ஒரு நாள் தானப்பா. நீ அவளை விட பார்வதி. ஏங்க நான் கிளம்புறேங்க. பார்வதி நீ ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வா. சொல்லுப்பா, வேணாம் சொல்லுப்பா. விஜயா, நீ இப்படியே போறியா? ஆமா, அதுக்கு தானே போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன வயசா தெரியல. எனவே நான் முதல்ல 2 பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு போ. எதுக்கு? யாரும் பார்க்காம இருப்பாங்கல்ல. யார் பார்த்தா எனக்கு என்ன? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா யங்கா இருக்கீங்களா, மத்தவங்க உங்களை பார்த்து சைட் அடிச்சுவாங்க. அங்கிள் பயப்படுறாரு. ஆமாமா, ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வா பார்வதி. நீ உனக்கு ஏதாவது ஃபோன் கால் வரப்போதுப்பா. பாத்தியா ஆண்டி, நான் கொடுத்த செயின் தான் போட்டு போறாங்க. அவங்க மனசு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல. நான் உள்ள போறேன். ஆமாங்க, அத்தை யாராவது கிண்டல் பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்லிட்டு அவன் கேட்கல, அவன் இஷ்டம் விட்டு. நீ நடந்த கூத்துல நான் உனக்கு சொல்லாம விஷயத்த மறந்துட்டேன். நாளைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு போகணும். எதுக்கு? கல்யாணம் இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? சத்யா பாஸ் பண்ணியிருக்கான், அது கொண்டாட வேணாமா? அந்த வீட்டு நாயில சாமியை நான் போட்டு எல்லாருக்கும் வகையான சாப்பாடு போறோம். சாப்பாடா பிரியாணி மட்டும் நீ முடிவு பண்ணி சொல்லு. எதுக்குங்க அதெல்லாம்? நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வேணாமா? ஏரியால இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு எல்லாருக்கும் கல்யாணம் இருக்கிற மாதிரி அசத்தரா போகணும். அதான் சொன்னேன், காலையில நம்ம கிளம்பி போயிடலாம். இல்ல, நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? அது கல்யாணத்துக்கு மாலை ஆர்டர் இருக்கு, எடுத்துக்க கொடுக்கணும். அது வேற எங்கே கொடுத்து அனுப்பு. இல்லைங்க, அது தெரிஞ்சவங்க கல்யாணம். அந்த பொண்ணு என் தங்கச்சி மாதிரி. ஏன்னா உன் தங்கச்சி கல்யாணம் மாதிரி பேசிட்டு இருக்க.